இதுவரைக்கும் என் பேச்சை எப்படி பார்த்திருக்கீங்க? போன்ல தானே பார்த்திருக்கீங்க. இன்னைக்கும் இதுல தான் பார்க்கணுமா? நேர்ல வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. நம்மில் பல பேருக்கு வாழ்க்கையில் அப்பொழுது நிகழக்கூடிய அந்த வினாடியை அனுபவிக்கவே தெரிவதில்லை. எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாது. எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் ஆவணப்படுத்துவதே இல்லை. எதையெல்லாம் ஆவணப்படுத்த அவசியமே இல்லையோ அதையெல்லாம் ஆவணப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இந்த போதையிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு என் மக்களிடத்தில் நான் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு பெரிதினும் பெரிது கேள். சிறிய விஷயத்தை கேட்காமல் பெரிய விஷயங்களை எப்படி கேட்பது? நான் ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய ஓவியத்தை போட்டிருந்தார்கள். என் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தி அந்த ஓவியத்தை நான் சொல்லுகிறேன். கடலில் இருந்து புறப்பட்டு வந்த மிகப்பெரிய தங்க மீன் ஒன்று ஒரு சிறிய குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஜாடிக்குள் தன் தலையை நுழைக்க முயற்சி செய்வது போல் ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார்கள். அதில் மிக பெரிதாக எழுதி வைத்திருந்தார்கள், வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப், திங்கிங் டூ ஸ்மால் என்று எழுதியிருந்தார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை எது என்றால் சிறியதாக சிந்தித்தல். ஒரு விஷயத்தை சிறிதாக சிந்திக்காமல் மிகப்பெரியதாக எப்படி சிந்திப்பது? பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் இந்த சொல்லை பயன்படுத்துகிறான், பெரிதினும் பெரிது கேள். முதலில் நமக்கு எது பெரியதென்று தெரிய வேண்டும். பிறகு அந்த பெரியதின் மீது நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும். நாட்டம் இருந்ததற்கு பிறகு அதை கேட்கக்கூடிய வேட்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரிதினும் பெரிதை கேட்க முடியும். நான் இப்படி சொல்லுகிறேன், இது கடலூர் மாவட்டம். இங்கே வறுமைக்கும் உழைப்பிற்கும் வியர்வைக்கும் பஞ்சமில்லை. நிறைய உழைப்பாளிகளும் வியர்வை சிந்தக்கூடிய மக்களும் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடிய உழைப்பாளர் வர்க்கமும் நிறைந்து இருக்கக்கூடிய பூமி கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்தில் முதன் முறையாக புத்தக திருவிழாவை முன்னெடுத்திருக்கிறார்கள். நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் என் சிந்தனையில் நான் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறேனோ முடிந்த அளவு உங்களை அதைவிட மேலாக ஒரு விஷயத்தை பார்ப்பதற்காக உங்களை தூண்டிவிட்டு போவதுதான் என் பேச்சிற்கான நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒன்றை எப்படி பார்ப்பது? மழை பெய்கிறது, இளைஞர்கள் இருக்கிறீர்கள், கவனமாக என் பேச்சை கேளுங்கள். ஏனென்றால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது நம் சிந்தனையை வந்து சேர்வதில்லை. கவனம் பெற்று காத்திருக்கின்ற பொழுது அந்த சொல் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்பி வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். காலத்தே பயிர் செய் என்று அதனால் தான் சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் தக்க காலத்திலேயே தன் வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லை சேர்த்துக் கொள்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் பெரிதினும் பெரிதை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், நான் பேசக்கூடிய இந்த பேச்சு இங்கே குழுமி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு பேராசை உண்டு. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கான சிக்கல்களுக்கான தீர்வை என்னிடமிருந்து ஒரு சொல் இப்பொழுது வந்து விடுமேயானால் அதுதான் என் பயணத்திற்காக வெற்றியாக நான் கருதுவேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது. நான் அந்த புல்லாங்குழலுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சு என்பது தனி நபருக்கான பேச்சே தவிர கூட்டத்திற்கான பேச்சு இல்லை. இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். பெரிதினும் பெரிதை எப்படி கேட்பது?
எது பெரியதுன்னு கேட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு என் பையன் பெரிய பிள்ளை பெரிய மனுஷனா இருக்கணும் அப்படிதானே சொல்றீங்க? என் பையன் பெரிய மனுஷனா அப்படின்னா என்ன? அதான் என்னன்னு கேக்குற. நிறைய சம்பாதிக்கலாமா? டிஆர்ஓ சார் கேட்டு பாருங்க, பணக்காரெல்லாம் பெரிய மனுஷனா சார்? இல்லையா? படிக்க வைக்கலாம், படிச்சவங்க எல்லாம் பெரிய ஆளா? நான் சொல்றேன் இல்ல. அப்போ போலீஸ்காரங்க, மந்திரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், டாக்டர்கள், ஆசிரியர்கள், இதையெல்லாம் ஆனா பெரிய மனுஷன் ஆயிரலாமா? பெரிய ஆள் ஆயிரலாமா? பெரிய ஆளுங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, தான் புள்ள கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவுன்னு சொல்லு. அதுக்கு அளவு தெரியாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. கை நிறைய சம்பாதிக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். பெரிய ஆளா சார் அவங்க எல்லாம்? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வாங்கினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய மனுஷனா சார்? சார் இல்லைன்னு சொல்லிட்டார். நானா சொல்லல, எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்றால் பெரியவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய பார்வையில் பெரிய மனுஷன் என்பவன் தன் இருப்பினால் யார் 4 பேருக்கு நன்மை விளைவிப்பதற்காக வாழ்கிறானோ அவன் பெரிய மனுஷன். அந்த பெரிய மனுஷனா நம்ம பிள்ளைய நம்ம வளர்க்கிறோமா? உன்னால் 4 பேருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாய் இங்கே இருக்கிறாளா? அவள் தன்னுடைய குழந்தைக்காக பெரிதினும் பெரிதை கேட்கிறாள். நான் இந்த விஷயத்தை சொல்றேங்க. தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது ஏதோ உயிரியல் விளைச்சல் கிடையாது. அது ஒரு உயிரியலுக்கான தகுதி கிடையாது. தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. நம்மில் எத்தனை பேர் அந்த பொறுப்போடு வாழ்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு மிக பலர் தன் குழந்தைக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லியே தீமை செய்து விடுகிறார்கள். வெற்றியால் பாதிக்கப்பட்டவர்களை எனக்கு தெரியும். தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட விடிவு உண்டு, வெற்றிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடிவே கிடையாது. பெரிய மனிதராக தன்னுடைய குழந்தையை உருவாக்குவது என்றால் என்ன? நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இதை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்பிற்குள் சில விளக்கங்களை தருகிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்ல சில பழக்கங்கள் இருக்கும். ஒரு பூல, ஒரு செடியில பூ இருந்துச்சுன்னா அதை உடைச்சிரும். ஏதாவது ஒரு துணி காய போட்டிருந்தாங்கன்னா அதை இழுத்து கீழே போட்டு போயிரும். நாய்க்கு எது பிடிக்காதோ அதுக்கு முன்னால போய் ஒரு வெடி வெடிச்சுட்டு போயிருவோம். எல்லா வேலையும் செய்வோம்ல. சின்ன வயசுல அதுக்கு சேட்டன்னு பேரு, குறும்புன்னு பேரு. பெரியவர்கள் தன் குழந்தைகள் குறும்பு செய்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த குழந்தைகளை அவர்கள் கண்காணிக்கிறார்கள்? நான் இப்படி கேட்கிறேன். ஒரு குழந்தை நான் ஸ்டாப்பா 3 நிமிஷம் கெட்ட வார்த்தை பேசுது சார். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெருமை. ஏன்னா அது மழலையில பேசுது. 3 நிமிஷம் பேசுது, தொடர்ந்து பேசுது, எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுது. அவ்வளவு பெருமையா இருக்கு அவங்க அப்பாவுக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், யார் நல்ல தகப்பன், யார் நல்ல தாய்? ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய மனிதனாக அவனை நிறுத்துவது என்பது எப்படி தெரியுமா? இப்படி சொல்கிறேன், சிந்தனையாளர்களாக இருக்கிறீர்கள். ஒரு செடியை வளர்ப்பதற்காக நீங்கள் ஒரு விதையை போட்டால் அந்த விதை செடியாக வளர்வதற்கு உரமிடுகிறீர்கள். உரம் நாற்றமானதுதான். ஆனால் அந்த உரம் என்ன செய்கிறது? உள்ளே போய் அந்த விதையை மிகச் சரியான அளவில்
மிக போஷாக்குடன் வளர்த்து ஒரு வாசனை மிகுந்த மலரை தருகிறது. நாற்றமான உரம்தான் அதற்கும் வாசனையான மலருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த பயணம் இருக்குல்ல, அதற்கு பெயர்தான் பெட்ரோரியம். இந்த பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா இன்றைக்கு? இந்த ஜெனரேஷனை பார்த்தவே என்னையும் சேர்த்துதான் பாவமா இருக்கு. பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை, சின்ன பசங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. ரொம்ப அபாயகரமான தலைமுறை இது. நான் நிகழ்ந்த வரலாறு சொல்லுகிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை பேச அழைக்கிறார். நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர், என்னை விட உயர்ந்த ஒரு பொறுப்பிற்கு ஒருத்தர் வந்து உட்கார்றார். அவர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ், அப்போ அவர் எஸ்பியா இருக்கார். அவர் வந்து உட்கார்றார். நான் பேசி முடிச்ச உடனே அவர் பேசுறார். அவர் பேச்சை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். ரொம்ப சிம்பிளா பேசுறாருங்க, சிம்பிளா பேசுறார். நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுக்கு மக்கள் தருகின்ற ஆதரவு அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் சிந்தனைகளை பேசக்கூடியவர்களுக்கு நாம் தருவதே இல்லை. பழகிவிட்டோம் நாம். இங்கிலீஷ்ல பேசுறவன் பொய் சொல்ல மாட்டான், செவப்பா இருக்கிறவங்க எல்லாம் அழகா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான். மொழி என்பது அறிவல்ல, ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. சிவப்பு என்பது அழகல்ல, அது நிறம். அவ்வளவுதான். அதோட நம்ம நிறுத்திக்கிறோமா? நிறுத்திக்கிறது இல்லைல்ல. நான் சொல்றேன் பாருங்க இந்த விஷயத்தை. அவர் வந்து ரொம்ப சிம்பிளா பேசுறார். நான் என் சிந்தனையை முழுக்க ஒருங்கிணைத்து அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கவனம். அவர் பேசின அத்தனை பேச்சிலையும் ஒரு 10 பாயிண்ட் என்னால பேசிட முடியும். ஆனால் அது அவர் கருத்து. அதில் ஒரு கருத்தை மட்டும் இங்க தேவை என்பதற்காக சொல்கிறேன். அவர் சிறிய குழந்தையாக இருந்த பொழுது, ஒரு 10 வயசு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா ராத்திரி வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு முன்னால சட்டையை கட்டி மாட்டியிருக்காரு ஆணில. அதுல ஏதோ காசு வச்சிருந்திருக்கார், 5 ரூபா. அடுத்த நாள் அதை காணோம். பசங்கிட்ட கேட்டிருக்காரு, அவரோட பிறந்தவங்க கூட பிறந்தவங்கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு, அம்மாட்ட கேட்டிருக்காரு, யாரும் எடுக்கல. இது நடந்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அவர் காவல்துறை அதிகாரி ஆயிட்டார். காவல்துறையில முழுக்க அவர் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு முதல் மாசம் சம்பளம் எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுக்கிறார். இது அவரே சொன்னது. கொடுக்கிறார். கொடுக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாராம், அம்மா இன்னிலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா கேட்கணும் இந்த டைலாக நீங்க. 4 தடவை அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான் டைலாக். நமக்கு என்ன புத்தி கிடைக்குதுன்னு பாத்துக்கங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இந்த 10-15 வருஷத்துக்கு முன்னால அம்மா அப்பா சட்டப்பையில் 5 ரூபா காணும் இல்லம்மா? ஆமா, அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில் பாருங்க, எனக்கு தெரியும்பா. ஆடி போனங்க நானு, எனக்கு தெரியும்பா. அடுத்தது பையன் கேட்கிறார், ஏமா நான் எடுத்ததை நீ பாத்தியா? ஆச்சரியமான பதில், இல்லப்பா. அப்ப எப்படிமா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு? என்ன பதில பாருங்க, நீ எடுக்கலன்னு சொன்னதை நான் நம்பலப்பா. அடே அப்பா, நான் இங்க நிறுத்துறேன். இந்த கான்வர்சேஷன் நடந்தது இல்ல, இது ஒரு தாய்க்கும் மகனுக்குமான கான்வர்சேஷன். ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வெளியில சொல்றார். இதனால் நான் தெரிந்து கொண்ட மலர் என்ன தெரியுமா? அவர் போட்டது உரம். உள்ளே போய் நன்றாக அதை நான் செமித்து ஒரு மலராக அந்த வாய்ப்பை நான் தருகிறேன், அந்த காட்சியை நான் தருகிறேன், அந்த சிந்தனையை நான் தருகிறேன். நான் தெரிந்து கொண்ட அந்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? 10 வயது தன் குழந்தை அப்பாவின் சட்டையில் இருந்து பணம் எடுப்பதாக அறிந்து கொண்ட அந்த வினாடியிலிருந்து அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி கண்காணித்து வளர்த்திருக்கிறாள் தெரியுமா? உலகத்தில் யாரு திருட்டு வேலை செஞ்சாலும் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு போய் அவர்களை நிறுத்தக்கூடிய அளவிலே ஒரு காவல்துறை அதிகாரியாக அவரை உயர்த்தினார்ல, அதுக்கு பேர் தான் பெற்றோரியம். இப்படி வளர்க்கிறோமா நாம்?
நம் குழந்தை என்ன செய்கிறது என்று நமக்கு தெரிகிறதா? கவனம் கொள்ளுங்கள். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதை விட நம்முடைய வீட்டிலே நம்முடைய சூழலிலே இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். இப்படி சொல்கிறேன். மனதிலே நீங்கள் எத்தகைய சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்றால் சிறியன சிந்தியாதிருத்தல் வேண்டும். சின்ன விஷயங்களின் மீது நிறைய கவனங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ மழை பெய்யுது, மழை பெய்கிறது, வீடு ஒழுகுகிறது. எங்க வீடெல்லாம் ஒழுகிற வீடு தான். எங்க அம்மா பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி வைப்பாங்க, அதுல சோறு வடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும் போல போலன்னு. தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா பரபரன்னு இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். வீட்டிலே தண்ணீரை, கூரையிலிருந்து ஒழுகுகின்ற மழை தண்ணீரை சேமித்து பயன்படுத்துகின்ற நம்முடைய சிந்தனைக்கு ஒரு சிறிய வெளிச்சம் தருகிறேன். மழை எல்லோருக்கும் தான் பெய்கிறது. நாம் தான் கூரைக்குள் ஒழுகக்கூடிய மழை தண்ணீரை சின்ன பாத்திரத்தில் பிடித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, ஆறும் கடலும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அதே மழைதான். பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிட்டோம்னா பெய்கிற மழை நிறைந்து கொள்ளும், அவ்வளவுதான். மிகப்பெரிய விஷயத்தை கேட்பது என்பது இப்படித்தான். பாத்திரத்தை மிக பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனையை மிக பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். பேரன்பு என்கின்ற சொல் இருக்கிறது. பேரன்புனா என்னங்க? அன்பு தெரிகிறது. பேரன்புனா ஒரு லட்டு வாங்கி கொடுக்கிற இடத்துல 2 லட்டு வாங்கி கொடுத்துரும். பேரன்பு. பேரன்பு என்ற சொல்லுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். காண்டிபம் என்கின்ற ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு சுனாமி நடந்த அன்றைக்கு நாகப்பட்டினத்துக்கு வருகிறது. 2 ஸ்கார்பியோல வராங்க. 14 பேர் குடும்பமா வராங்க. வந்து இறங்குறாங்க. அங்க நிறைய பேர் இறந்து போய் கரை ஒதுங்குகின்ற பிணங்களை எடுத்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதுல அந்த செவிலியர்கள் இருக்காங்கல்ல, கையில ஒரு பிரஷை வச்சுக்கிட்டு கண்ணையும் மூக்கையும் மட்டும் விலக்கி பாக்குறாங்க. கண் அசைஞ்சதுன்னா உயிரோட இருக்கிறாங்க, இல்ல அசையல, மூக்கல கண்ணுல இந்த கருப்பு மண்ணு அடைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா இறந்துட்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய பிணங்கள், குழந்தைகளின் பிணங்கள் ஒதுங்கின. ஒரு 8-9 குழந்தைகள். அந்த கடல் அரக்கன் போட்டு அப்படி துணி எல்லாத்தையும் அடிச்சு கிளப்பிக்கிட்டு ஊதிய உடல்களை கரை ஒதுக்கி இருக்கிறது. எடுத்து குழியில போடுறாங்க. நான் பார்த்த காட்சியை சொல்கிறேன். குழியில போடுறாங்க. ஒரு அம்மாங்க, அந்த அம்மா பேரு ராக்காயி, இன்னைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராக்காயி. அந்த அம்மா ஒன்னும் இல்ல, பார்த்துக்கிட்டு நிக்குது. ரொம்ப நேரமா பார்த்துட்டு நிக்குது. தாசில்தார் சொல்றார் மூடுங்கன்ற. அந்த அம்மா என்ன பண்ணி, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு நேரா வந்து தம் புடவை இருக்குல்ல, மேல போட்டிருந்த புடவையை எடுத்து கிழிச்சி ஒவ்வொரு குழந்தையினுடைய உடம்புலையும் சுத்துதுங்க. சுத்திட்டு சொல்லுது, கடல் தாய் தான் அம்மனம்மா பண்ணிட்டா, இந்த தாய் எப்படி அம்மனம்மா அந்த குழந்தைய புதைக்கிறது? அந்த அம்மா சொல்லுச்சிங்க. அப்போ தாசில்தாரா இருந்தவர் அந்த தாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இதுல உன் குழந்தை இருக்காமான்? உன் குழந்தை இருக்கான்? அந்த அம்மா தந்த பதில் ரொம்ப முக்கியமானது. பேரன்புன்னு என்னன்னு சொன்னோம்ல சார், அந்த அம்மா தந்த பதில் ரொம்ப முக்கியமானது. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு? உனக்கு இன்னொரு சுனாமி வேணுமா? குழந்தையில செத்து போன குழந்தையில என்னையா உன் குழந்தை என் குழந்தை, அங்க உன் குழந்தையான்னு கேட்கிறேன். ஆமாயா, இத்தனையும் நான் தான் பெத்த, என்ன இப்போ? அந்த அம்மா அப்படி கோபமா சொல்லிட்டு போச்சுங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், யாரோ ஒருவருடைய மனதில் விழக்கூடிய கருப்பு விதை சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரழிவுகளையும், ஒரு விதை அன்பாக விழுந்தால் மிகப்பெரிய வெளிச்சத்தையும் இந்த உலகத்திற்கு தருகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நல்ல விஷயங்களை பெரிதினும் பெரிதாக கேட்டு பாருங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் தரும். இப்படி யோசித்து பார்க்கிறேன் நான். எங்கே நாம் தவறு செய்கிறோம், எந்த இடத்தில் நாம் இடறுகிறோம்? எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனாவது நாள் சார்?
புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு உத்தி இருக்கு. நான் சொல்லித்தரேன். கடகடன் போய் புக் வாங்காதீங்க. முதல்ல ஒரு ரவுண்டு வாங்க, என்னென்ன புக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் மற்ற ஆட்கள் கிட்டையும் கொஞ்சம் விசாரிங்க. நல்ல புத்தகங்கள், நான் வாசிக்கக்கூடிய வகையிலே ஏதேனும் புத்தகங்கள் இருக்கான்னு கேளுங்க, டிக் பண்ணுங்க. அந்த புத்தகங்களை தேடி போங்க. கிடைக்கலன்னா ஆர்டர் பண்ணுங்க. அதை வச்சிருப்பாங்க அட்டை, அதுல டிக் பண்ணிட்டு எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டா பார்த்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை இன்றிலிருந்து வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் நிறைய புத்தகங்களை வாங்குவேன். இன்றைக்கு கூட ஒரு புத்தகத்தை தேடித்தான் வந்தேன். சொல்லி இருக்கிறேன், வரும் என்று நினைக்கிறேன், வந்துவிட்டது. கமிஷனர் சார் கிட்ட சொன்னேன், கலீல் கிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி தமிழில் வேண்டும் என்று கொண்டாந்து வச்சிட்டார். முடிந்தால் நல்ல நூல்களை முழுமையாக வாசியுங்கள் என்பேன் நான். நாம் பல வேலைகளை செய்கிறோம், ஆனால் முழுமையாக செய்வதே இல்லை. எந்த புத்தகத்தையும் முழுமையாக வாசித்து நாம் முடிப்பதே இல்லை. எந்த பேனாவையும் முழுமையாக எழுதி முடிப்பதே இல்லை என்பது போல் யூஸ் அண்ட் த்ரோன் வந்துருச்சு இல்ல. சார் மாதிரி பேனாவில் இங்கு போட்டு வச்சிருந்தோம்னா தீர தீர இங்கு போட்டுட்டு பேனாவை யூஸ் பண்ணுவோம். இப்ப பேனா மாதிரி தான் ஆயிடுச்சு புத்தகங்களும். அப்படி இல்லை. புத்தகங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும்? மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சிந்தனை உயர வேண்டும் என்றால் ஏன் புத்தகங்கள் வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பாருங்க, தஞ்சாவூர்ல புத்தக கண்காட்சி நான் பேச போகிறேன். அப்படி பேச போகின்ற பொழுது இப்படி சுத்தி இப்படி பார்ப்பேன். இந்த மாதிரி பிளைனா இருக்காது, சுவர்கள் இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை எழுதி போடலாம், வாசிக்கலாம்ல. உள்ள நுழைஞ்சால வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், கண்ணுல எல்லாம் வாசிப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் கூட ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை வண்டியில போகும்போதே எங்கேயாவது ஏதாவது இருந்தா வாசிச்சிருவேன். டூ வீலர்ல ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாட்டி ஒரு செய்தி வாசிச்சேன், நடுங்கி போயிட்டேன். நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். வாழ்க்கையே மாறி போச்சுங்க அன்னிலிருந்து. என்ன வார்த்தை பாருங்களேன், நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட. பயமா இருக்குல்ல, நல்ல சொற்கள். அப்படி ஒருத்தர் எழுதி போட்டிருந்தாங்க தஞ்சாவூர்ல. எந்த மகானதை சொன்னானோ அந்த பெயர் ஞாபகம் இல்லை எனக்கு, கீழே வெளிநாட்டு அறிஞர் பெயர். நீங்கள் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது எப்படி? காசு கொடுத்தானே வாங்குறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாங்கியதெல்லாம் புத்தகத்திற்கான அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள்? சிந்தனை கிடைக்குமா? நான் சொல்லுவேன், 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா சொன்ன விஷயம் ஒண்ணு. காயல்பட்டணம் எங்க அம்மா, அங்க பாம்பு கடிக்கு ஒரு பாட்டி மருந்து சொல்லும். எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லும். 40 வருஷமா அந்த வேலை பண்ணிட்டு இருந்துச்சு. பாம்புகளும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. யார கொத்தினாலும் மருந்து சொல்லுது. ஒரு நாள் பார்த்து இந்த பாட்டிய கொத்திருச்சு ஒரு பாம்பு, கீழே விழுந்திருக்குது, வாயில நொற. பாட்டி அப்படின்னா பாம்பு கடிச்சிருச்சா? பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன பாம்புக்கு பாட்டி? கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியே. ஓ, கண்ணாடி வீரியம் கடிச்சு மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திடுறோம்னா. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சுங்க பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் தமிழ்நாடு அரசு உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து வாருங்கள், புத்திசாலியாக மாறுங்கள், அறிவுடையவர்களாக மாறுங்கள், தேடி தேடி புத்தகங்களை வாசியுங்கள் என்பதற்காகத்தான் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறது. சில இடத்துல பேச கூப்பிட்டுட்டு நம்மளை பேச விட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து உத்து பார்ப்பான். நம்மளையே நமக்கு பயமா இருக்கும், பட்டன் ரிட்டன் போடாம வந்துட்டோமோன்னு. எனக்கு ஒரு சந்தேகங்க, ஒரு சாதாரண பெரிய ஹீரோலாம் இல்லை, சாதாரண ஒரு ஹீரோ சினிமா படம் வந்தாலே இப்போல்லாம் 3 நாள் தான் ஓடுது. ஆனால் 2வது நாளே போடுறான் 50 கோடி தாண்டியது வசூல் அப்படின்னு.
இந்த புத்தக திருவிழா நாங்கள் மாவட்டமாக நாங்களும் போய் பேசின்னு இருக்கிறோம். உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வராங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து எங்கேயாவது 4 டியூப்லைட் போட்டாலே என்ன நடக்குதுன்னு பார்க்க போவோம். ஒரு புத்தக திருவிழா உள்ள வந்து ஒரு 100 ரூபாய் கூட புத்தகம் வாங்கலைன்னா ரொம்ப கஷ்டம். புத்தகத்தை வாங்குகிற பழக்கம் உண்மையிலே நமக்கு வரணுங்க. நான் மேக்சிமம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒரு அருமையான கேள்வி கேட்டான். டேய், நீ சொல்கிற புக்கு வாங்கன்னு, ஆனால் புக்கு விலை 300 ரூபாடா. அவன் சொல்கிறான் என்கிட்ட, புக்கு விலை 300 ரூபா. வாங்கிட்டேன். பார்த்தா 116 பக்கம் தான் இருக்குது. படிச்சுட்டேன். வேஸ்ட்டு தானே எனக்கு, அதில் படிச்சுட்டேன். 300 ரூபாய் வேஸ்ட்டு தானே அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி நினைக்காத, நீ படிச்சுட்டல, திரும்பி படிப்பியான்னு நீ நினைச்சு பாரு. அந்த சப்ஜெக்ட் பிடிச்சி ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி படிப்பியான்னு பாரு. படிக்கலையா, ஒன்றும் இல்லை. உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் விழாவுக்கு போகும்போது, பிறந்தநாள் விழா, திருமண நாள், அதை ப்ரெசண்டாக கொடுத்துரு. நீ படிக்க வேண்டியதை ஒரு 100 பேர் படிக்கிற ரவுண்டு வந்தாலே அந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றி. அதை பண்ணு. அது சொல்லி 5 வருஷம் ஆயிடுச்சு. அதே ஃப்ரெண்டை போன வாரம் பார்த்தேன். என்னடா புக்கெல்லாம் வாங்குறியாண்ணே? கம்முன்னு இரு அப்படின்னா. ஏண்டாண்ணே, உன்னை சொல்லி நீ சொல்லி நான் எல்லாம் செஞ்சேன், எல்லா இடத்துக்கும் புக்கு தான் கொடுத்தேன். இப்போ இன்விடேஷன் வைக்கிறவனே புக்கு மட்டும் எடுத்துன்னு வந்த கொண்டுடுவேன்ட்டு போகிறான். ஆனாலும் விட மாட்டேன்னு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ஏன் நம்ம புக்கு வாங்க மாட்டோம்? நிறைய பேருங்க படித்தவங்க கூட சும்மா வராங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி தராங்க, 3 நாளில் குழந்தை உடச்சிடுது. புத்தகம் வாங்கி கொடுங்க. அந்த குழந்தை விரும்புகிற புத்தகம் வாங்கி கொடுங்க. காமிக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, புத்தகம் வாங்கி கொடுங்க. குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு புத்தகத்தை கொடுக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வேற பரிசும் கொடுங்க, புத்தகமும் கொடுங்க. சார், நல்லா படித்தவனுங்களே அப்படிதான். என் ஃப்ரெண்டு மெட்ராஸில் புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். புக்கு போனேன், ஒன்றும் சரியில்லை அப்படின்னா. ஏண்டா அப்படின்னா, இல்லைடா நான் நினச்சேன் அவன் ஏதோ புக்கு தேடி இருக்கான், அந்த புக்கு இல்லை போல இருக்குது. புக்கு என்னன்னு சொன்னால் நம்ம பப்ளிஷர்கிட்டே வாங்கி கொடுக்கலான்ட்டு. என்ன புக்குடா, என்ன எதோ பிரச்சனையா, என்ன 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 சரியில்லைன்ற என்ன? இல்லைடா, டெல்லி அப்பளம் விற்கும்னு வந்தேன், அவன் விற்கவே இல்லைடா அப்படின்ட்டான். அவன் திருவிழா, புத்தக திருவிழான்னா ரங்கராட்டனம், டெல்லி அப்பளம்லாம் விற்பாங்கன்னு நினச்சி வந்துக்கிறான். படித்தவங்க ஒன்றும் பண்ண முடியாது சார். அதுதான் இப்போ நாங்கள்லாம் வந்து பேசுகிறோன்னா இதுக்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கதான். இது பேச்சாளருங்கிற பொழுது கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். சில இடத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதையே நமக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஊருக்கு மாவட்டம், வேறு மாவட்டங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம், சென்னைக்கு திரும்பிட்டா இருந்தாலும் சரி, எப்போவும் இந்த ட்ரெயினுக்கு மட்டும் 1/2 hour முன்னால் போயிடுவேன். சில அமைப்பாளர் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ட்ரெயின் எப்போவுமே லேட்டாக வரும்னுவாங்க. நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நம்ம கெட்ட காலம் கரெக்ட் டைமுக்கு வந்துச்சு வச்சுக்கலாம், ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் எப்போவுமே ட்ரெயின் டைமுக்கு 1/2 hour முன்னால் ஷார்ப்பாக போயிடுவேன். அது என்னோடய பழக்கம். ஒரு ஊருக்கு போயிட்டு 1/2 hour முன்னால் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறேங்க, ஏசி கோச் இருக்கிற வழியாக அந்த பக்கத்தில் இந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல உள்ள, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் ஒரு எஸ்ஐ நின்றுட்டு இருந்தார் மஃப்டியில். சார் நீங்களா அப்படின்னாரு. வணக்கண்ணா. சரி, எப்போவுமே எப்படி சொல்லுவாங்கள்ல, உங்கள் பேச்சு கேட்பேன் சார் யூடியூப்பில். ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சார் போயினே இருக்கீங்க, எந்த ட்ரெயின்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அது இன்னும் 1/2 hour இருக்க, அந்த பக்கம் முடிச்சிட்டாங்க, இப்போ இந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் 1/2 hour இருக்கே சார், வாங்க உள்ள. எங்க ஸ்டேஷன் உள்ள. அதான் வாழ்க்கையில் எது உள்ள நுழையக்கூடாதுன்னு ஒரு வேற வழி இல்லை. கையை பிடிச்சிட்டாரு, வாங்க வாங்க வாங்க. உள்ளே போகிறேன். நானே நைட் ஷிஃப்ட் தான் சார், நானும் அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி. நான் ஏறாமல் அந்த ட்ரெயின் போகாது, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டின்னு போய் ஒரு பெஞ்சு தாங்க, அது சின்ன ஸ்டேஷனு, அங்கெல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவர் ட்ரெஸ் மாற்றினு உள்ளே போயிட்டார். பெஞ்சில் பார்க்குறேன் ஒரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறாரு. அவர் என்னை பார்த்து சிரிச்சார். அதை சக கைதின்னு நினச்சினுக்கிறான் அவன்.
நான் அவனை உத்து பார்த்தேன். லுங்கி. என்ன சார் உன்னையும் பிடிச்சிட்டாங்களான்னாரு. அவமானமாயிடுச்சு. அடுத்தது கேட்குறா, உங்களுக்கு என்ன கேஸுன்னா. நான் சொன்னேன், உந்து என்ன கேஸுன்னு. தண்டவாளம் தாண்டினேன் சார், பிடிச்சின்னு வந்துட்டாங்க. அதை தண்டவாளத்தை தாண்டி இருக்கான், அதனால பிடிச்சின்னு வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன கேஸு அப்படின்னா. என்ன கேஸு என்ன சொல்கிறது? இல்லைங்க, நான் பிளாட்பாரத்தில் நடந்தேன், என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு. அவன் சொன்னான், பிளாட்பாரத்தில் நடக்கிறது கூட பிடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐ வந்தார், ட்ரெஸ் எல்லாம் போட்டு எஸ்ஐ வந்தார். அந்த பையனை பார்த்தாரு, இன்னொரு வாட்டி தண்டவாளத்தில் நடந்தா தொலைச்சிட்டா ஓடு அப்படின்னாரு. அதோ போயிட்டுன்ட்டாரு. போயிட்டு திரும்புறாரு. அவன் என் காது கிட்ட வந்து சொல்கிறான், இந்த போலீஸ் நல்லவர் போல இருக்குது, நீயும் உண்மையை ஒத்துக்க அனுப்பிச்சிடுவாருன்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறான். ஏன்னா அவன் ஒத்துக்கினானா அவனை அனுப்பிச்சிட்டாரான். இல்லை, இந்த பேச்சாளராக இருக்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி சபையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே ரசிக்கிறீங்கன்னு தெரியாது. நான்லாம் அப்படி இல்லை, நான் தெளிவானவன். நான் பேச ஆரம்பித்த உடனே எதிர்க்க யாராவது முதல் வரிசையில் ஒரு 3 பேர் 4 பேரை நானே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். என் பார்வை அவங்க கூடயே இருக்கும். அவங்க மாட்டினாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா மீதி பேர் எழுந்து போனால் கூட கவலை இல்லை, இவங்க 3 பேர் என்கிட்ட மாட்டினாங்க. இந்த டாக்டிஸு ஒரு வாட்டி தோற்று போச்சு. ஒரு மீட்டிங்கில் பேசினதுக்கு வழக்கம் போல் எதிர்க்க ஒரு 3 பேர், அந்த 3 பேரையே உத்து பார்த்து பேசினதுன்னா ஒரு ஆள் உஷாராயிட்டார். இவன் நம்மளே பார்த்து பேசுகிறான், கடைசி வரையும் உட்காரணும் போல இருக்கே அப்படின்னு நினச்சி டக்குன்னு செல்ஃபோன் எடுத்துட்டார். அவர் பாட்டும் எடுத்துறாரு. சார் 1 ஹவர் பேசுகிறேன் சார், 1 ஹவர் செல்ஃபோனு பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா பேசுகிறவனுக்கு முதல் வரிசையில் உட்காந்து ஒருத்தர் செல்ஃபோனையே பார்த்துட்டு இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும். முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டீங்க, வாங்க என்ன செல்ஃபோன் உங்களுது தான் ஒத்துக்கிறார். அது என்னங்க, வெளியில் போயிட்டு பண்ண வேண்டியது தானே, முதல் வரிசையில் உட்காந்து நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. அதாவது ஒன்று சொன்னாருங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, செல்ஃபோனில் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுருந்தாங்க. டேய், நான் தான் எதிர்க்க நின்று பேசுகிறேன் சார், அது பரவாயில்ல சார். அடுத்தது ஒன்று சொன்னான், ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு ரசிகர்கள் ரசிக்கிற பொழுதே நிறுத்திடணும். அந்த குழந்தைங்களாம் திட்டம், இவன் வந்து பேசுவான்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையா டீச்சருன்னு. ஏன்னா நல்ல பேச்சாளர் ரசிகர்கள் ரசிக்கும் போதே நிறுத்திடணும். சில பேருக்கு அது தெரியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல சபை இருக்கும்போது ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தார், அவங்கள ரசித்தாங்க. இவருக்கு குஷி ஆயிடுச்சு, நம்ம பேச்சை இவ்வளோ ரசிக்கிறாங்களேன்னு கூட ஒரு 5 நிமிஷம் பேசினார். அவங்களும் பெருந்தன்மையாக சரி பேசணும் போட்டோன்னு விட்டாங்க. இருந்தாலும் நிறுத்தணும்ல, இன்னொரு கூட ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன். டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி முதல் வரிசையில் இருந்த ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்னான். என்ன இங்கேயே வந்து நின்றுட்டியேன்னு அவன் சொன்னான், பேசுடா, உன் ஆசை தீர பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. சரிப்பா, இங்கே வந்து நின்ன பேசு, பேசிட்டு நீ போய் உட்கார், அடுத்த 1/2 ஹவர் நான் பேசுகிறேன். ஏண்டா உட்காந்து பாரியா, தெரியும் முதுகு வலி, ஆளுக்கு 3/4 ஹவர் பேசினுக்கிறீங்க, அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். இந்த அழைப்பிதழில் மாவட்ட நிர்வாகம் ஒன்றும் தலைப்பு எதுவும் போடலை. ஆனால் புத்தக கண்காட்சியில் மட்டும் எனக்கு எந்த அமைப்பிலும் தலைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தாலும் நீங்கள் பேசத்தான் சார் பேச போகிறீங்க, நீயே பேசிக்கங்க சார். ஆனால் புத்தக திருவிழாவுடைய தலைப்புகள்லாம் ரொம்ப நல்ல தலைப்பு, ஆழ்ந்த அர்த்தம் கொடுக்குற தலைப்பில் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. சார் கூட்டாது எக்கோ வருது. நம்ம இப்போது ஒரு 45 நிமிஷம் இந்த தலைப்பை பற்றி சிந்திப்போம். அதாவது சிந்தனை செய் மனமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு அந்த சிந்தனை அந்த வார்த்தை வந்து படிச்சிருப்போமே தவிர நம்மக்கிட்ட அது சிந்திக்கிறோமா அப்படின்றது இல்லை. இந்த உலகத்திலேயே உலக உயிரினங்கள்லேயே சிந்திக்க தெரிந்த ஒரே இனம் மனித இனம் மட்டும்தான். வேற ஆடு மாடு, இப்போ ஏப்ரல் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது, எந்த மாடாவது யோசிக்குமா?
நம்ம ராசிக்கு குரு பேச்சு என்ன ஆகுது தெரியலன்னு. சார் மனம் எல்லாரும் சொல்றது தான் குரங்கு. நீங்க மனம் குரங்கு. நீங்க சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் மனம் கோயிலாக மாறும். அந்த சிந்தனை என்பது அடிப்படையான மனித தேவை. மனம் குரங்காக இருக்கு, சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் சிந்திக்கிறோன்றது தெரியல. அதாவது இந்த கைகள் படைக்கப்பட்டது உண்ணுவதற்காக அல்ல, அப்படிதானே சாப்பிட்றோம். ஆனா யாரோ ஒருத்தன்னா இந்த கைகள் உண்ணுவதற்காக மட்டும் இல்லை, ஊட்டுவதற்காக என்று சிந்திக்கிறானே, அந்த இடத்தில் தான் மனிதன் மகாத்மாவாக மாறுகிறான். அந்த இடம்தான் உண்மையான மனிதநேயம். சார் மனித, அதனால தான் வள்ளுவர் சொன்னார், பிறப்புறுப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. ஆக மனிதநேயத்தினுடைய ஆரம்பமே சிந்தனை. எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கணும் தெரியுமா? எந்த நிகழ்வையும் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நிறைய பேருக்கு அது தெரியல. நான் விளையாட்டா சொல்லுவேன், நிறைய பேர் நம்மள பப்ளிக், சாதாரண பப்ளிக் இருக்கும்ல, இந்த போலீஸ்காரங்களை கிண்டல் பண்ணுவோம் பார்த்துக்கிறீங்களா? போலீஸுக்கு தொப்பை பெருசா இருக்கு, இவங்க ஓடி இப்போ போய் திருடனை பிடிக்கிறாங்க. சினிமாவில் கூட வரும், அதாவது போலீஸை வந்து கிண்டல் பண்றது, தொப்பை பெருசா இருக்குன்னு. நீங்க அது கிண்டல் பண்ணுங்க, ஆனா ஒரு நிமிஷம் அவங்களுடைய நிலையில நின்று பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் தெரியும். சார் நம்மலாம் டைமுக்கு சாப்பிட்றவங்க, அவங்க டைம் கிடைச்சாதான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்களுடைய ப்ராப்ளம். அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன டைம் கிடைக்குதோ ஏதோ ஒரு டைமில் சாப்பிடுவாங்க. சார் நல்ல டிராஃபிக் இருக்கிற இடத்துல பட்ட பகலில் ஒரு 1 hour நீங்கள் நின்று பாருங்க சார், பைத்தியம் முடிச்சிடும் நம்மளுக்கு. அவங்க 10 hour நிற்கிறாங்க. ஆக எதை சொல்லுவதாக இருந்தாலும் அவர்களுடைய நிலையிலே போய் சொல்ல வேண்டும், அதுதான் உண்மை. அந்த சிந்திக்கிற திறன் நமக்கு வந்துவிட்டால் மனிதநேயம் இந்த உலகத்திலே வளர ஆரம்பிக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம். மனிதன் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா, மனம் சிந்திக்க வேண்டும். மனம் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமானதுங்க. நம்ம மூளையிலேயே வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று ஒர்க் பண்ணும். அது ஒன்று வந்து உணர்ச்சி மயமானது, அன்பு மயமானது, காதல் மயமானது. இன்னொன்று அறிவுபூர்வமானது. நீங்க விஞ்ஞானிகளை கேட்டால் அவங்க ஆய்வில் சொல்றாங்க, பெண்களுக்கு வந்து கலை உணர்வு, அழகிய உணர்வு, இரக்க குணம், அந்த சைடு ஸ்ட்ராங். அவங்க ஆண்கள் வந்து பலம், வீரம், எப்படி குடும்பத்தை நடத்துறது, அந்த சிந்தனை அதிகம். அதனால தான் புடவை கடையில் போய் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எப்பவுமே பார்டர் அழகா இருக்கான்னு பார்ப்பாங்க, பல்லு அழகா இருக்கான்னு பார்ப்பாங்க, கலைநயம் இருக்கா பார்ப்பாங்க, கலர் பார்ப்பாங்க. நம்மால் என்ன பண்ணுவான், பக்கத்தில் நின்று அந்த புடவை அப்படி தூக்கி உள்ள பில்லு இருக்கா பார்ப்பான். இது வேணாம் ஏங்க, கலர் நல்லா இல்லை, கலர் நல்லா இல்லை, விலை நல்லா இல்லை. இவனுக்கு அவங்க உணர்ச்சியா பார்க்குறாங்க, நம்மால் உருப்படுறதுக்கு பார்க்குறான். சார் 1 எடுத்தா 1 ஃப்ரீ, எந்த மாதம் கேட்குறான் அங்கேயே. அவன் சொன்னான் போய் ஆடி மாதம் வாடினா. ஆக எதுடானா அதுதான் சிந்திக்கின்ற பொழுது இந்த மனம் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்கணும். சார் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆளுங்க எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? மகாகவி பாரதி கட்டுரையில் சொல்றான், அறிவுதான் ராஜா ஒரு மனுஷனுக்கு, ஆனா நிறைய பேர் சிந்திக்காம அறிவு இல்லாம சுத்திட்டு இருக்கானேன்றான். பிரச்சனை என்ன தெரியுமா? மனம் அறிவுக்கு மயங்காது, அவ்வளவுதான் பிரச்சனை. அறிவுக்கு மனசு அடங்காது. வள்ளற் பெருமான் கொடுப்பிருக்கிறார் வள்ளலார், மனமான ஒரு சிறுவன் மதியான அறிவை மதித்திடான்றாரு. எது? இந்த ஸ்டூடெண்ட் ஆசிரியரை மதிக்காதது போல இந்த மனம் மூளையை மதிக்கிறது இல்லைன்னு. அப்போ சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்திக்கிறோமான்றது தான் பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த நிகழ்காலத்தில் அவன் வாழறதே இல்லை. ஒன்று கடந்த காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். நிறைய பேர் சொல்லியிருக்கான் பார்த்துக்கிறீங்களா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் சார் எங்கள் தெருவில் எங்களுக்கே 5 வீடு இருந்தது சார்.
5 வீடு தாத்தா வச்சிருந்தார். இப்போ வாடகை வீட்டில் இருக்க டாய். தாத்தா வச்சிருந்தார் சரி, கடந்த காலத்திலேயே இருக்கிறவன். சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திலேயே இருப்பான். இப்போ விடுங்க சார், இன்னும் 5 வருஷத்தில் பாருங்க நம்ம லெவலே வேற. இன்னும் 5 வருஷத்தில் பாருங்க நம்ம லெவலே வேற. இதையே 10 வருஷமா சொல்லுங்கிறான். அவன் லெவல் வேற தான். ஆக நிகழ்காலத்தில் யாரும் சொல்றது இல்லை, நிகழ்காலத்தில் யாரும் வாழலை. எந்த மனிதன் நிகழ்காலத்திலே சிந்தனை செய்து வாழ்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே வாழறவன். மீதி பேர் சும்மா இருந்துட்டு போறவன் தான். சார் ஆம்பிஷனுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும் சார். நம்ம இன்னும் கூட நிறைய பேர் நீங்கள் கேளுங்க, ஆம்பிஷன் என்னன்னு. ஒரு பொட்டி கடைக்காரன் கேள்வி தொழிலதிபர் ஆகணுன்றான். ஒரு செருப்பு கடை வச்சுக்கிறான், அம்பானி இல்லை அதானி ஏதோ ஒரு நீ வரணும் சார்ன்றான். இன்னொருத்தன் நீ அண்ணா சார் விஜய் மல்லையாவா ஆனாலும் பரவாயில்ல, பணக்காரனாக ஆகணும், அவ்வளோதான். அவனுக்கு என்ன, அதுதான் தொழிலதிபர் ஆகணும். ஒரு சாதாரண கிளார்க்கை கேளுங்க, ஜிஎம் ஆகணும்னுவான். எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கு. ஆனா ஒண்ணு மறந்துடுறோம், எவன் ஒருவன் சார் நான் வாழற வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழணும் சார், அதுதான் என் ஆம்பிஷன் எவனாவது சொல்றோமா? சொல்ல மாட்டோம். உண்மையிலேயே அதுதான் உண்மையான ஆம்பிஷன். மகிழ்ச்சியா வாழணும், அதுதான் ஆம்பிஷனா இருக்கணும். நமக்கு என்னன்னா எதையுமே கவனிக்க மாட்டோம். சிந்தனைக்கு அடிப்படை கவனிப்பு. நம்மளது அந்த கவனிக்கிறது கிடையாது சார். ஒரு நாடகம் ஒரு 150 வருஷம் முன்னால் நடந்த ஒரு தெருவில் நாடகம் போடுறாங்க. அந்த நாடகத்தை ஒரு 100-200 பேர் பார்க்குறாங்க. அந்த நாடகம் ஹரிச்சந்திர புராணம், ஒரே நாடகம் தான். பார்க்குற கும்பல் மனுஷ கும்பல். அதில் ஒருத்தனுக்கு சந்தேகம் வருது, என்னென்னு பக்கத்தில் இருக்கிறவனு சொல்லிடான். இந்த ஹரிச்சந்திர ஒய்ஃபு அது எந்த கிராமத்துலேருந்து வந்தது, ஏற்கனவே டான்ஸ் ஆடி இருக்கா, அவனுக்கு அதை பற்றிய சிந்தனை தான். அதில் இன்னொருத்தன் சுரண்டான், என்னடானா இந்த பாம்பு வாயை தச்சிருப்பானுங்களா இல்லை அப்படியே விடுவானுங்களா, அவனுக்கு சிந்தனை அவ்வளோதான், அவன் கவனிப்பு. சார் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் சார், ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த நாடகத்திலிருந்து தெரிஞ்சது என்னன்னா, என்ன ஆனாலும் உண்மையை பேசணும், சத்தியத்தை பேசணும்னு நினைச்சாதே அந்த ஆள் தான் மகாத்மா காந்தியா மாறினான். அப்ப எதை பார்த்தாலும் எதை கவனித்தாலும் உங்கள் சிந்தனை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் உண்மையிலேயே. இப்ப நீங்க ஒரு 500 பேருக்கு இருப்பீங்களா, 300 பேருக்கு இருப்பீங்களா? எத்தனை பேர் இதுவரையும் என் கூட டிராவல் பண்றீங்க தெரியாது. டைம் பார்க்குறீங்க 8:30. சட்னி அரைச்சிருப்பா வீட்டில், இல்லை சப்பாத்தி திரட்டி இருப்பா. இப்போ நடந்து போனால் சரியா இருக்கும். தெரியாதனமா நடுவில் வந்து உட்காந்துட்டோம். 2 பேர் யோசிப்பீங்க, சார் இல்லை நான்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கேன். காமராஜ் ஹாலில் ஒரு புக்கு சில்வர் ஜூப்ளி 1 ஹவர் பேசணும். சென்னை உள்ள பெரிய ஹால், அது 3000 பேர் ஃபுல். பேசினோடனே என்ன பண்ணாங்க, எனக்கு பேமெண்ட்டும் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, 5 லிட்டர் குக்கர். நான் மெட்ராஸ்குள்ளே ஸ்கூட்டரில் தான் போவேன். என் வந்து கைனட்டிக்கு ஆக்டிவா. அதனால் அந்த அந்த இதை வந்து வச்சுட்டு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு ஆள் தூரத்துலேருந்து ஓடிடுறாரு. சில ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்துட்டாங்கன்னா ஓடி வந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு அடமுடிப்பாங்க. சரி, அந்த மாதிரி ஒருத்தர் வராரு. சில பேர் வந்து பாராட்டுவாங்க. அந்த மாதிரி தான் வராருன்னு நான் கிட்ட வர வரையும் வெயிட் பண்ணேன். கிட்ட வந்தாலும் நம்ம பண்ணாரு, ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களான்னு. அதாவது என்னை வந்து அந்த புக்குக்கு மயிலாப்பூர் ஏஜென்ட்டுன்னு நினச்சிட்டுக்கிறான். அவன் ஒரு ஏஜென்ட்டு. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க, இந்த ஆள் வாங்கிட்டானே நம்ம வாங்கலையேன்னு. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை சார் எனக்கு கொடுத்தாங்கண்ணா. அதான் யார் கொடுத்தது அப்படின்னா, இல்லை பேசுனேன் அதனால கொடுத்தாங்கண்ணே. யார்கிட்ட பேசினேன்னா, அவனுக்கு என்னன்னா நான் யார்கிட்ட பேசினேன்னு சொல்லிட்டா அவன் போய் அவங்ககிட்ட பேசி சண்டை போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலான்னு. 5 லிட்டர் குக்கருங்க. நான் சொன்னேன், இல்லை சார் மேடையில் பேசினேன். மேடை இல்லையா? இவ்வளோ நேரம் உள்ளதானே இருந்தேன் சார். 1 ஹவர் பேசியிருக்கேன் சார். அப்போ 1 ஹவராக இந்த ஆள் உட்காந்து கூட்டத்து நடுவில் பேச்சு கீச்சு ஒன்றும் கேட்கல. யாரு எங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, உண்டா இல்லையா? இதில் யாரெல்லாம் அம்மா அப்பா? என்ன பாதி கை தூக்குறீங்க, பொறுப்பில்லாத அம்மா அப்பாவா? ஓகே, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு?
ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேரா? ஓகே. இந்த விசில் அடிக்கிறவங்கலாம் அம்மா அப்பானோடனே அடங்கத்தான் போகிறீங்க, அது வரைக்கும் அடிச்சுக்கங்க. ஓகே. வேறு யாரெல்லாம் கல்லூரி படிக்கக்கூடியவர்கள்? அப்போ ஈக்குவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஃபேமிலி க்ரௌடுக்கு பேசுகிறதா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுகிறதா தான் தெரியல, அதுக்காக தான் கேட்டேன் யாருக்கு பேசுகிறது. இவங்களுக்கு பேசினா அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அவங்களுக்கு பேசினா அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்னு. யாரெல்லாம் வீட்டில் அலமாரி வச்சுருக்கா? எல்லாமே அலமாரி வச்சுருக்கேன், சௌரியமான ஆளுக்கு தான். ஓகே. யாருக்கெல்லாம் அலமாரியில் இடமே இல்லை? உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இல்லை, அலமாரியில் எனக்கு இடமே இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க. இடமே இல்லை. இல்லை, ஏன் இடமே இல்லை? என்னமோ நீ பெரிய ஆளுன்னாங்க, என்னடா அலமாரியில் இடம் இருக்கா இல்லையா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதானே மைண்ட் வாய்ஸு வெளியில் கேட்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெருவாரியாக நம்முடைய வீடுகளில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்முடைய அலமாரியில் நமக்கு தேவையான அளவுக்கு துணிகள் வைப்பதற்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அலமாரியும் மனசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஆனால் இந்த ட்ரிபிளை கம்மி பண்ணுங்க, ஆடியோ மைக்கு பழைய ஆகாசவாணி ரேடியோ மாதிரி சத்தம் வருதுண்ணே, அந்த மைக்கை திருப்பி வைங்க, எல்லாத்தையும் அதை ஆஃப் பண்ணுங்க. அந்த மைக்கோட ஃப்ரீக்வன்சி அதில் அடிக்குது, தெரியுதா? அதவங்க கவனிச்சு கேளுங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா செட்டப் வேறு மாதிரி அங்கே இருக்குது. அப்போ அலமாரியில் இடம் இல்லை என்பதை போலவே மனதிலும் இடம் இருக்காது. ஒரு அலமாரிக்குள்ளே நமக்கு ஏன் இடம் இருக்கிறதில்ல அப்படின்னு ஒரு தந்தைகிட்ட ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். அப்பா, என்னோட அலமாரியில் இடமே இல்லை, எனக்கு துணிமணிகளை வச்சு எடுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். எனக்கு இன்னொரு புதிய அலமாரி வாங்கி தாருங்கள் அப்படின்னு. அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அலமாரிகிட்ட நிற்க வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 15 நிமிஷம் நேரம் ஒதுக்கி நீ தினந்தோறும் அல்லது வாரம் முழுக்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய உன்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு ரேக்கில் எடுத்து வை அப்படின்னாராம். ஸோ முதல்ல எல்லா துணியும் வெளியில் எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் அல்லது வாரம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸை ஒரு ரேக்கில் வச்சுருக்காப்புல. எப்போயாவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை அது மேல் ரேக்கில் வை, ஏன்னா அது எப்போயாவது எடுக்க போகிறேன், அன்றைக்கி ஸ்டூல் போட்டு எடுத்துக்கலாம், அதில் வை அப்படின்னாராம். அதில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கென்றும் வெளியிடங்களுக்கு போவதற்கென்றும் வச்சிருக்கக்கூடிய இதை ஒரு ரேக்கில் வை அப்படின்னு சொன்னாப்புல. வச்சாச்சு. வச்ச பிறகு பார்த்தா 4 ரேக்கு மிச்சம் வந்துச்சான். இருக்க 7 ரேக்கு முழுக்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அன்ஆர்கனைஸ்டாக அடுக்கி வைக்கிறப்ப இடமே இல்லாத அலமாரியில் சரியாக அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிற போது 4 ஷெல்ஃபு மிச்சமாக இருந்தது. நம்ம மைண்டே அதுதான், எல்லாத்தையும் கச்சா முச்சான்னு உள்ளே வச்சிருக்கு, எது தேவை எது தேவையில்லைன்னு. நம்ம ஊரில் வைக்க வேண்டியதுக்குள்ளே வைக்கிறத வைக்கவே மாட்டாங்க, கவனிச்சிருந்தா இல்லையா? உடம்ப நான் இரும்பாக்குறேன் பாடுறா பேர் வழின்னு இஎம்ஐயில் ட்ரெட்மில்லாம் வாங்குற குடும்பம்லாம் உண்டுப்பேன். ஏன்னா டெய்லி வெளியில் வாக்கிங் போனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, தூசி பற்றும் துரும்பு பற்றும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரெட்மில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் காசு வந்தவொடனே நம்ம ஆசைப்பட்ட வாங்குகிற பொருளில் ஒரு முக்கியமான பொருளுக்கு பேர் இந்த ட்ரெட்மில். அந்த ட்ரெட்மில்லில் வாங்கி அதுக்காக பால்கனியை சுத்தம் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார வயிறு எறிகிற மாதிரி வாக்கிங் பண்ணணும்னு ஜன்னல்லாம் திறந்து விட்டு ரெடி பண்ணால் 3 நாள் கழிச்சு அதில் ஜட்டி காயம், ஒரு ரூபாய் இருக்க மாட்டான். அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. முன்னாலே அந்த பால்கனியில் அப்பப்போ துண்டு கிண்டா காய போடலாம், காற்று வாங்கலாம், நைட்டு கரண்ட் இருந்து போச்சுன்னா அங்கே போய் சத்த உட்காரலாம். அதுக்கு வழி இல்லாமல் அதில் போய் உட்காந்து கிடப்பாங்க, அதில் படுத்து கிடப்பாங்க, ஒருத்தர் சுவிட்ச் அமைக்கி விட்டா இழுத்து கீழே அதில் விட்டு போயிரு. அப்போ தேவையில்லாமல் நம்ம வாங்கி சேர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? அப்படி பல விஷயங்கள் நம்ம வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ புதுசாக அந்த மைக்ரோவேவ் ஓவன் அப்படிலாம் வாங்குவாங்க பெண்கள். அதை வாங்குறதுக்கு 1008 காரணங்கள் சொல்லுவாங்க. அதன் வழியாக சிக்கன் செய்யலாம், அதன் வழியாக இதை செய்யலாம். கடைசி வரைக்கும் சுடுதண்ணி கூட வைக்க மாட்டாங்க, உரமும் ஊற்றி உள்ளே வச்சிருப்பாங்க, எலி தின்னுட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு இடம். கடைசியில் அது எங்கே வைக்கிறதுனே அப்படி தெரியாது. அப்போ இந்த உடம்பும் சரி, வீடும் சரி, உங்கள் மனசும் சரி, தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சேர்த்து வைத்தால் தேவையானதை வைக்க இடமில்லாமல் போகும். அந்த அலமாரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப தான் தெரியும், காணா போனதான் நீங்கள் நினச்ச பல சாமான் அதுக்குள்ளே இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் வந்த வாக்கில் உள்ளே வச்சுட்டு போனது. ஆனால் ஒரே ஒரு உபகாரம் என்னன்னா, ஒரு 100-200 காசு கிடைக்கும். எப்போயோ உள்ளே வச்சு தொலைஞ்சிருப்போம், நல்லபடியாக ஒரு 100 அலமாரியை மிச்சம் பண்ணதில் உங்களுக்கு என்ன தம்பி லாபம்? 150 லாபம். ஏன்னா 1000 நோட்டு வச்சுருந்தா ஜோலி முடிஞ்சிருக்கும், ஏன்னா செல்லாமல் போயிருந்துருக்கும். அதை வச்சுருந்தா அவுட்டு, மீதி எல்லாம் ஓரளவுக்கு மிச்சமாகும். அப்போ இந்த மனதை நீங்கள் அடிக்கடி சுத்தம் செய்யாமல் போனால், மனதை ஒருமுகப்படுத்தாமலோ அல்லது தேவையான அளவுக்கு அதில் ஸ்பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் கொசமுசான் இருக்கும். மைண்ட் அப்படி இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்கும், ஆனால் கொசமுசான் இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதா இல்லையா? என்னது? ஏன்னா அது கசமுசான் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 256 GB அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 256 ஸ்பேஸ் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு பூராத்தையும் கொண்டு அதுக்குள்ளே அடைச்சி 242 ஜிபிக்கு வச்சிங்கன்னா தொங்கிடும் கம்ப்யூட்டர். ஏன்னு போட்டு இழுக்கும். ஒரு 62 ஜிபிக்கு ஒரு ஃபோன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு போகிற வாரம்லாம் போட்டால் எடுக்குது. கோபிநாத் குனியும் போது எடுத்தது, நிமிரும் போது எடுத்தது, பார்த்த போது எடுத்தது, தூங்கிய போது எடுத்தது, வாயை திறந்த போது எடுத்தது. கடைசியில் முக்கியமாக கோபிநாத் பக்கத்துலேயே எடுக்கிறப்ப மெமரி போயிடும்.
அங்க சொல்லுவேன் சார் 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 ஒரு நிமிஷம் ஒரு 10 போட்டோ வலிக்கிறேன், இப்போதான்டா வர்ற வரைக்கும் எடுத்தேன், கல்யாண மாப்பிள்ளை எடுக்கிற மாதிரி எடுத்தியாடான். ரைட்டா? அப்ப தேவையான விஷயங்களை உங்கள் மனதில் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்றால் முதலில் தேவையில்லாத விஷயங்களை மனதில் இருந்து களைய வேண்டும். If you want to add good things at your heart, you have to remove the bad things whatever which is available in the heart. உங்கள் மனது ஒரு குப்பை தொட்டி, அதை குப்பர கவுத்து வையுங்கள். அதான் இங்க முக்கியமான விஷயமே. நம்ம என்னெல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிறது. நம்ம செய்தி ஒண்ணு கூட இருக்கா தெரியுமா தெரியாதா? பேசுறப்ப நம்ம செய்தி ஏதாவது பேசுறமா இல்லையா? அவன் என்ன பண்ணான், என்னடா அவன் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு தான் திடீர்னு கார் வேண்டாம், திருடினானா வாங்கினானா, அவன் காரில் போகிறது தாங்க முடியலை. சரி அவனமா நம்ம ஒரு கார் வாங்கணும்னு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, அவன் எப்படி கார் வாங்கினான், அவன் எப்படியோ வாங்கினான், உனக்கு என்ன? இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம வீட்டு வாசலில் கார் இல்லைங்கிற கவலை இல்லை, அவன் வீட்டு வாசலில் கார் நிற்கிது. கரண்ட் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல சொல்லுங்க? பக்கத்து வீட்டில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவனுக்கு எரியலைன்னா நிம்மதி, எரிஞ்சிச்சு அவனை இங்கே எரியும், ஏன் அவனுக்கு மட்டும் இருக்கு கரண்ட், என் வீட்டில் போனதுல பிரச்சனை இல்லை, அவன் வீட்டில் போகலையேங்கிறது பிரச்சனை. ஸோ ஹவு டு மேக் அ லைஃப் மீனிங்ஃபுல்? உங்கள் வாழ்க்கையை திருத்தமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு பி யுவர் பெட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழதான் எல்லாருக்குமே ஆசை. கலையாத அந்த அலமாரிக்குள் அழகாக 4 ராக்குகள் கேப் இருக்க, தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய உடைகள் ஒரு இடமும், விருந்துக்கு போகிற போது பயன்படுத்துகிற உடைகள் ஒரு இடமும், பள்ளிக்கூடத்திற்கு போகிற போது பயன்படுத்துவதற்கான உடைகள் ஒரு ராக்கில் இருக்க மாதிரி வாழ்க்கை திருத்தமாகவும் அழகாகவும் கொச்ச கொச்சான்னு இல்லாமல் காலையில் செஞ்சு போட்ட இடியாப்ப மாதிரி இல்லாமல் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அப்படி நம்மளால் இருக்க முடியும், நமக்கு தெரியும். அப்படி இருக்க முடியல, நமக்கு நம்ம மேலே காண்டு, நமக்கு எவன் மேலேயுமே காண்டு கிடையாது. எவன் ஒருத்தன் அடுத்தவனை கடுப்பில் கத்துறானோ அவன் மேலே கடுப்பில் இருக்கான். யாருக்கு சொந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையோ அவனுக்கு எவன் சந்தோஷமா இருந்தாலும் காண்டார். ஏன் கேக்கேன்னு சிரிக்க? இந்த பெருசுக்கு முழுக்க இந்த பசங்க வயசு பசங்க லேசா சிரிச்சா கூட ஆத்திரம் வருகிறது தெரியுமில்ல? என்ன கேக்கேன்னு சிரிக்கிற? உனக்கு முடியலை, கேக்கேன்னு சிரிக்க தான் ஆசை. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போங்களேன், ஒரு கார்னரில் 2 பசங்க 4 பொண்ணுங்க, இல்லை ஒரு 4 பசங்க 2 பிள்ளைங்க ஏதோ காலேஜ்லேருந்து வந்து உட்காந்து புரோட்டாவோ பிரியாணியோ தின்னுக்கிட்டு 10 பைசா போகாத விஷயத்துக்கு ஆஹாஹான்னு சிரிக்கலை. இந்த கார்னரில் ஒரு இட்லியை ரொம்ப நேரமாக தின்னுக்கிட்டு ஒரு கேரக்டரு வெறுப்பாய், இந்த காலத்து பயல்களே மோசம், எப்போ பாரு பைத்திய மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த ஒத்த இட்லியை தின்னுட்டு எந்திரிச்சு போ. வைத்தறிச்சு என்னன்னா நம்ம இருக்கிறப்பெல்லாம் ஹோட்டலுக்கே போக முடியலையே, அதுவும் பயலும் பிள்ளைகளா சேர்ந்தும் போக முடியலையே, இப்படி சிரிக்கவும் முடியலையே அப்படின்னு. அப்ப மனதுக்குள்ளே சோகமாக இருக்கிறவன் வெளியே சந்தோஷம் இருந்தால் தாங்கிக் கொள்ள மாட்டான். மனதுக்குள்ளே ஆத்திரம் இருக்கிறவன் வெளியிலே யாரை பார்த்தாலும் சிடுசிடு விடுவான். உங்களுக்கு அடுத்த மேல கோபமே கிடையாது, உங்களுக்கு உங்க மேல கோபம். என்ன கோபம்னா, நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் வருஷம் பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு சூப்பரான பிளான் போடுவோம். இந்த உலகத்துல நியூ இயர் அன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம எடுக்கிறோம்ல முடிவு, அதை தொகுத்தோம். இந்த உலகம் முழுக்க பாலாரும் தேனாரும் ஓடும். அப்படி இருக்கும் வாழ்க்கை. பூரா பையன் அப்படி இருப்பான், அமைதியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். என்னென்ன பிளான் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன பிளான் பண்ணுவான்? காலை 5 மணிக்கு எழ வேண்டும், 5:30 மணிக்கெல்லாம் வாக்கிங் கிளம்பினோம். 5:30 to 6:30 வாக்கிங் போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, ஓ சைட்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனை. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ஏதாவது பேசினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. சைடில் யாராவது பேசினா காது அங்கே போயிடும். 15 வருஷ பழக்கம். இந்த சைடில் யாராவது உட்காந்து ஏதாவது பேசுனாங்கன்னா சொல்லுங்க இங்கே அப்படின்னு. அந்த பக்கம் இருக்கிறவர்கள் மட்டும் அமைதியாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறவர்கள் பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் இருக்கிறவர்கள் தயவு செய்து அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கிறவர்களை தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி மற்றவர்கள் சொல்ல வேண்டாம். இங்கெல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க. அமைதியாகிற சத்தம் தான் பெரிய சத்தமாக இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன் போச்சா? நம்முடைய நியூ இயர் பிளான். நம்ம நியூ இயர் பிளானில் என்ன பண்ணுறோம்? காலைல 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், வரையிலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து படிக்கணும். வீட்டுக்கு வந்த உடனேயும் காலையில் உட்காந்து ஒரு நல்ல புக் எடுத்து நம்ம பிளான் பண்ண அந்த புக்கில் ஒரு 50 பக்கம் படிக்கணும், 20 பக்கம் படிக்கணும். அதுக்கப்புறம் மனைவியிடம் சத்த நேரம் பேசணும், குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பிடணும். காலைல 8:30 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். மத்தியானம் 11:30 மணிக்கு ஒரு டீ. அது வந்து கரெக்டாக வந்து பட்டர் டீ, க்ரீன் டீ, இந்த மாதிரி உடலுக்கு ஆபத்தில்லாத உணவுகளாக உண்ண வேண்டும். மத்தியானம் கரெக்டாக 1:30 மணிக்கு டான்னு சாப்பிடணும். இந்த உணவுகளை குறைச்சிக்கணும். பொறுத்தது வறுத்தது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவித்த உணவுகளாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்து 125 ஆண்டுகள் வாழ வேண்டும். மத்தியானம் முடிச்ச உடனே என்ன எவன் விழுந்து செத்தாலும் சரிட்டு 1/2 மணி நேரம் தூங்கணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கப்புறமா வெளியில கிளம்பி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு 5 மணிக்கு ஷட்டில் காக் விளையாட போகணும். 6:30 மணிக்கு வீட்டுக்கு வரணும். பொண்டாட்டி பிள்ளையோட பழைய விசு படம், ராஜ்கிரண் படத்துல இருக்க மாதிரி அமைதியாக ரவுண்டா உட்காந்து பேசணும். இதுல டிவி கிடையாது, செல்போன் கிடையாது. கவனிக்க, இதுல டிவி செல்போன் சினிமா எதுவுமே கிடையாது. குடும்பம் பண்ணிட்டு நைட்டு இட்லிலாம் சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு தூங்கணும். மறுபடியும் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். எப்படி இருக்கு கேட்கல? சூப்பரா இருக்குல்ல? கல்யாணத்துக்குலாம் போனால் சொந்தக்காரங்களாம் அன்பா பழகணும், நம்மளும் அன்பா பழகணும். யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, எவன் மேலே இரிஞ்சு விழக்கூடாது. எவனாவது இரிஞ்சு விழுந்தா கூட அமைதியாயிரு, ஹார்ட் அட்டாக் வந்துன்னு சொல்லிட்டு அவன் ஆசீர்வச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனால் இதில் ஒன்று கூட நம்ம பண்ண மாட்டோம். 2ஆம் தேதியிலேங்கிற உண்மை நமக்கே தெரியும், சரியா? ஆனால் அப்படி பண்ணலைங்கிறதுல நமக்கு ஒரு கோபம்.
என்னால் இப்படி இருக்க முடியும், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற ஆத்திரம்தான் நமக்கு பல்வேறு விஷயங்கள் மீது கோபத்தை கொண்டு வரும். இந்த கோபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவும் இந்த நம்ம மேல நமக்கு இருக்க எரிச்சலை, நம்ம மேல தான் நமக்கு எரிச்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், அதை எவன் மேலேயாவது காட்டுறோம். என் பிள்ளைகள் பொறுப்பாக இல்லை, அதனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் சரியாக இல்லை, என்னுடைய பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை, என்னுடைய சொந்தக்காரர்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள், இவர்களோடு வாழ எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் தான் வருத்தத்தோடு இருக்கிறேன். வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாம இருக்குன்னு பேர் வச்ச கதையா நானே இவங்க கூட பழகிட்டு நானே நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு கிளம்பி போறோம். அங்க போனா இன்னும் கவலையா இருக்கு. இங்கேயாவது எவனை திட்டாலாம் ஆளு கிடப்பான், அங்க அலுவா ஒத்தையா மலையில உட்காந்துட்டு எவனை திட்டுறது, வானத்தை பார்த்து கத்துனோம்னா அதை போடாடேன்ட்டு போவோம். அப்ப நீங்க எங்க இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, இங்க எப்படி இருக்குங்கிறது தான். உங்கள் புறச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அகச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் அகச்சூழலை நல்லா மாத்தாம உங்க புறச்சூழல் நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்க முடியாது. நீங்க போய் பாருங்களேன், சரி கடலூர் கடற்கரெல்லாம் கட்டாயமா இருக்கும் இல்லையா, போய் கடற்கரையில் அமைதியா இருந்து பாருங்க, செத்த நேரத்தில் அலை மேல கடுப்பு வரும். நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், இந்நேரம் அங்கே அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ கரெக்டாக காலுக்கு வரும். நவந்து போனால் நவந்து வரும். அலைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? அப்போதான் திடீர்னு ஒருத்தன் அங்கேருந்து கல்லை கொண்டு அடிப்பான். ஐயோ சாரி சார், நான் ஏதோ மாடுன்னு நினைச்சேன் அப்படின்பா. அப்போ எல்லாருமே ஆத்திரம் வரும். அப்போ அகத்தை எப்படி பத்திரமாக வைத்துக் கொள்ளுதுன்னு ஒன்று இருக்கு. யூ ட்ரை டு பி யுவர் செல்ஃப். நீங்களாக இருப்பதற்கு குறைந்த பக்கம் முயற்சி செய்யும். நம்ம அகத்தை நம்ம உள்ள வச்சுக்க முடியாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன தோணும், இதுக்காகத்தான் மற்றவங்க எல்லாம் பழிய போகிறோம். நமக்கு அடுத்த ஒன்று சொல்லுவான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடுத்தவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. நாம் அடுத்தவன் சொல்கிற எல்லாமே நாம தான். மற்றவன் தப்பா நினப்பா நம்ம சொல்கிறோம்ல, மற்றவனுக்குலாம் 1000 வேலை இருக்கு. நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. இந்த உலகமே 24/7 நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த 130 கோடி பேரில் மீதி இருக்க 129,99,99,99 பேரும் நம்மளை பற்றி 24 மணி நேரமும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்று கூட நம்மளை சிந்திக்கிறது இல்லை, எவன் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ இந்த உலகமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளா நினச்சிக்கிறதுக்கான காரணம்னா நாம நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டப்ப நம்முடைய குறை நமக்கு தெரிகிறது, தவறு நமக்கு தெரிகிறது, தப்பு நமக்கு தெரிகிறது, நம்மளை நமக்கு பிடிக்கல. உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் என்றால் முதலில் உங்களை பிடிக்க வேண்டும். உங்களை பிடிக்கிற மாதிரி நீங்கள் முதலில் வாழ தயாராக இருக்கணும். ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணி தான். இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் முதல்ல தான் சொல்லுவேன், லைஃப்ல 2 டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. ஒன்று, உங்களுடைய சந்தோஷங்களிலிருந்து விலகி, அதாவது அற்ப சிறிய சொற்பமான சந்தோஷங்களிலிருந்து விலகி நிலையான சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறப்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஜாலியாக 10 மணி வரைக்கும் தூங்குறேன், சந்தோஷமா இருந்தேன், வாத்தியாரை வம்புழுத்தேன், இல்லை ஏதோ ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து விலகி பொறுப்பாக படிக்க முயற்சி பண்ணுறேன், அல்லது அடுத்த கட்ட நிலைக்கு நான் நகர்றதுக்கு முயற்சி பண்ணுறேங்கிறப்ப அது டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கிறத விட்டு எதுக்கு அதை செய்யணும்னு சொல்கிறோம். இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாரா இல்லைன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு ஐயோ நான் அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்கலாமேங்கிற டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். லைஃப்பில் டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் வாழவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, என்னை எவனும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால நான் நிம்மதியாக இருக்க முடியும் கிடையாது. உங்களை யாரும் தொந்தரவு பண்ணல, நீங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணுறீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப் புரிஞ்சு போயிடும். மனுஷனை வெளியிலேருந்து எவனும் தொந்தரவு முடியாது. உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய நண்பனும் நான் தான், மிகப்பெரிய எதிரியும் நான் தான். நம்மளை விட நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவனா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னை விட எவனால கடுப்பேற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களை விட எவனாவது கடுப்பேற்ற முடியுமா? என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 4 ஐட்டம் தெரிஞ்சுக்கலாம். மாப்பிள்ள இவனை இதை சொன்னா காண்டாயிருவான், இப்படி பண்ணா எரிச்சலாயிருவான், இதை சொன்னா இவனுக்கு பிடிக்காதுன்னு ஒரு 3-4 விஷயம் தெரியலாம். ஆனா இது மாதிரி 300 விஷயம் நமக்கு நம்மளை பத்தி தெரியும். நாமளே அதை பத்தி யோசிப்போம். நாம சும்மா இருக்கப்ப கூட நம்ம சொந்தக்கார நமக்கு துரோகம் பண்ணாம நம்மளாவே நினைச்சு, ரஜினி அண்ணாமலை படத்துல அசோக் அப்படின்னு சபத விடுறமா நம்மளாவே சபத விட்டு அவன் எவனும் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், நாமளாவே கேட்கறான். ஏன்னா ஒரு வெளிப்புற நெகட்டிவ் இந்துதல் நமக்கு தேவைப்படுகிறது. மைண்டை சாதாரணமாக முதல்ல வச்சுக்க பழகுங்க. இந்த வாழ்க்கை மிக மோசமானது, கொடூரமானது, மனிதர்கள் அற்பமானவர்கள், தவறானவர்கள், எப்பொழுதும் துரோகம் செய்யக்கூடியவர்கள் எண்ணம் இருக்கிற போது இந்த மனது குமைந்து கொண்டே இருக்கு. உள்ள அப்படியே துணியெல்லாம் அடக்கி வச்ச ஒரு அலமாரி போல அது மூச்சு அடைத்து துறந்தா ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடமாக அது மாறுது. ஆனா முதல்ல சுற்றி இருக்கிறவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வருகிற போது, வாழ்க்கையை நான் நல்லதா தான் நடக்குங்கிற எண்ணம் வருகிற போது வாழ்க்கை இயல்பாக இருக்கிறது. நல்லவனுக்கு நல்லது படும், அல்லவனுக்கு அல்லது படும். அவ்வளவுதான். உங்க கண்ணுல எது படுறதுங்கிறது காட்சியை பொறுத்தது இல்ல, உங்கள் மனதை பொறுத்தது. நல்லவன் கண்ணுக்கு நல்லது தானா படும். இந்த உலகம் முழுக்க கெட்டதா இருக்குன்னு சொல்றவன் இருக்கான்ல, அவன் முதல்ல கண்டுபிடிச்சு. இந்த உலகமே மோசங்கிற ஆளு முதல்ல என்ன பிரச்சனைனா, நான் மோசம், அதை என்னால ஒத்துக்க முடியல. நான் மோசமா இருக்கேன், என்னுடைய பொறாமை குணம் குறித்து எனக்கு கோபம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னோட வளர்ந்த நண்பன் நன்கு வளருகிற போது மகிழ்ச்சி அடையாமல் சே அவனை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு கோபம். மனைவி இவ்வளவு அன்பாக இருந்தாலும் கூட வீட்டோடு தங்காம நான் என்னுடைய சுயநலத்திற்காக சந்தோஷமா வெளியில சுத்துறனே அப்படின்னு எனக்கு கோபம். அப்ப என் மீது எனக்கு வருத்தமும் ஆத்திரமும் இருக்கிறது. அதை என் மீது என்னால சொல்லிக்கவே முடியல. அப்ப இந்த உலகமே மோசமா இருக்கு, அதனால நானும் மோசமா இருந்துக்கலாம். இந்த உலகமே கெட்டது, அதனால நானும் கெட்டதா இருந்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு நம்ம சமாதானம் சொல்லிக்கிறது தான். ஏன் பொய் சொல்லாம இருப்பா யாருக்க மாட்டேங்கிறான்? முன்னால பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தத்துவம் இருந்துச்சு. நம்ம வீட்டில் போய் வேணா சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்களே ஆழமா இன்னைக்கு நைட்டு போயிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிச்சு பாருங்க. முன்னாலெல்லாம் நீங்களாம் சின்ன பிள்ளையா அந்த இப்போ 40 வயதில் இருக்கக்கூடியவர்கள் 10-15 வயதில் இருந்தபோது யாரோ ஒருவர் உங்களுக்கு காதுல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பொய் சொல்லக்கூடாது. வீட்டில் அப்பாக்கள் அடிக்கிற போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி
மன்னிச்சிருவேன், உண்மையை சொல்லிட்டு போய். பொய் மட்டும் சொல்லாதான் பார், மற்ற எந்த தப்புனாலும் மன்னிச்சிருவேன், பொய் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு அப்பாக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு கவனமாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீடுகளில் பொய் சொல்லாதங்கிற வார்த்தையை குறைஞ்சு போச்சு. யாராவது கவனிச்சிங்களா? நீங்கள் கடைசியாக எப்போ சொன்னீங்க உங்கள் பிள்ளைகிட்ட? ஒழுங்கா படின்னு சொன்னீங்க, நல்லா சம்பாதிக்கன்னு சொன்னீங்க, பெரிய ஆளா வரணும்னு சொன்னீங்க, அவங்க கூட சேராத நீங்க, மாமன் கூட போயிடாதன்னு சொல்லிட்டு உங்க கணவரும் உங்க அத்தைக்காரி திருடி அப்படின்னு நீங்களும் மாத்தி மாத்தி போதிச்சிங்களே, நடுவில் என்னைக்காவது சொன்னீங்களா பொய் சொல்லாதன்னு? நாமளே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் பொய் சொன்னா தான் இந்த உலகத்தில் பொழைக்க முடியும், ஏன்னா பூரா பயிலும் பொய் சொல்றான் அப்படின்னு. பூரா பயிலும் பொய் சொல்ல, நாம தான் பொய் சொல்றோம். இந்த லவ் ஃபீலிங்ல இருக்கவங்கலாம் கேளுங்களேன், எல்லாருமே லவ் பண்றாமா. சில பேர்லாம் லைஃப்ல கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்து மொரட்டு சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போட்டு செத்தே போயிடுவான், அவனை கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. இவன் லவ் ஃபீலிங் இந்த வேர்ல்டே லவ் பண்ற ஃபீலிங்ல இருக்கும். 6 மாசம் கழிச்சு அது புட்டுக்குச்சுன்னு வச்சுங்களேன், வேர்ல்டே லவ் ஃபீலிங்ல இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கிறவனுக்குலாம் வெறும் சேவ் பண்ண முகத்துல கூட தாடி வளர்ந்து தொங்குற மாதிரி இவனே ஃபீல் பண்ணுவான். இந்த உலகம் என்பது உங்கள் மனதினுடைய பிம்பம். இட் இஸ் அ மிரர் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ நாம் என்ன பண்றோம், வெளியில எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். எதிர்த்து விட்டு அம்பி, பின்னால விட்டு வரைஞ்சா, நம்ம சொந்தக்காரன், தாய பிள்ளை, தாய் மாமையை, பொண்ணு கொடுத்தவன், பங்காளி, உடம்பங்காளி, சொத்துக்கு சண்டைக்கு வந்தவன், அரசாங்கத்தில் இருக்கவன், அரசியல்வாதி, இப்படின்னு எல்லாரையும் சரி பண்ண ட்ரை பண்றோம். கடைசி வரைக்கும் நம்ம சரி பண்றதுக்கே ட்ரை பண்றது இல்லை. ஆனா ப்ராப்ளம் என்ன, அவங்க தான் ட்ரை பண்றாங்க. நான் உன்னை திருத்துறேன், நீ என்ன திருத்து, 2 பேரும் மாத்தி மாத்தி திருத்திக்குவோம். நான் சொல்லி நீ திருந்த போறதில்ல, நீ சொல்லி நான் திருந்த போறதில்ல எனக்கு தெரியும். ஆனா மாத்தி மாத்தி திருத்த ட்ரை பண்றப்ப நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்தை நம்ம திருத்திட்டோம். ஒரு வாட்ஸ்அப்ல கிரீன் கலர்ல ஸ்டேட்டஸ் வச்சு விவசாயத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? விவசாயத்தை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அப்படி நம்மால ஒரு விஷயத்தை செய்ய முடியலங்கிற கோபம் நமக்கு. பட் இட் இஸ் ஈஸி. எல்லாம் நல்லா தான் தம்பி பேசுறீங்க, சரி, ஹவு ஐ கேன் பி a better version of you. நடு ஆட்டில் வித்துட்டு போயிடாத, நீ பாட்டுக்கு குழப்பி விட்டுட்டு மறுபடியும் நான் பாட்டுக்கு என் ஜோலியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ என்னுடைய பெட்டர் வெர்ஷனாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட இதாண்டா பிரச்சனை, அது எப்படி இருக்கலாம்னு சொல்லாம போயிடாத அப்படின்னு சொல்றேன். ஆனா குறைந்தபட்சம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த லைஃப் போராடுறதுக்கோ மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கோ அல்லது யாரையோ பழி தீர்ப்பதற்கானது அல்ல. அதை முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டா நான் சொல்றது புரியும். எவனையோ பழி தீர்க்கிறதுக்கோ யாருக்கோ ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இங்க வரல. ரைட்டா? இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்களே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு 15 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க. நமக்கே தெரியாத அப்படி ஒரு அத்தை இருந்துச்சு. 12 வயசுல ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இவன் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, அப்பா அவங்க இருக்காங்களே அவங்க கொஞ்சம் ஒன்ன மாதிரி இருக்காங்க, அங்கிட்டு திரும்பாத அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா 20 வருஷமா இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த அத்தை வீட்டோட ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த சின்ன பையனுக்கு இப்படி ஒரு அத்தை இருந்த கதையே தெரியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 15 ஆண்டு பகை, உங்க வீட்டு சாவுக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டு சாவுக்கு வராத, கோடி துணியை குடின்னு கேட்டு வாங்கிட்டு போன குடும்பமா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பெரும் பகை நமக்குள்ளே இருந்திருக்கலாம், நம்ம அவ்வளவு முரடர்களாக இருந்திருக்கலாம். இந்த 15 வருட கேப்ல என்ன நடந்திருக்கணும், அவங்க பண்ண எல்லா தப்பையும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பிரிவு நமக்கு தரக்கூடிய பெரும் சிக்கல் என்ன கேட்டால், பிரிவின் போது நல்லதை நம்ம நினைக்கவே மாட்டோம். பிரிவின் போது அவர்கள் செய்த தவறுகளை பற்றியே நம்ம யோசிப்போம். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையே புதுமண தம்பதிகள் யாராக இருந்தால் அதை கவனிச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், the most crucial thing is that when you are on dispute, நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன மனத்தாங்களோடு மௌனமாக இருப்பீங்கல்ல, நொய் நொய் நொய்னு 2 பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த டைம்ல நீங்க திடீர்னு 2 பேர் பேசாம 2 நாளோ 3 நாள் அந்த ஆள் மன்னிப்பு கேட்கறதுல நான் கேட்கணும், ஏதோ ஒரு ஈகோல ஒரு 3 நாள் பேசாம இருப்பீங்களா, பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த 3 நாள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அவரோ அவளோ செய்த நல்ல விஷயங்கள் நினைச்சு பார்க்கணும். ஆனா மனசு எங்க இழுத்துட்டு போகும்னா எல்லா கெட்ட விஷயத்தையும் இழுத்துட்டு போகும். இந்த கல்யாண நாள் அன்னைக்கு இந்த ஆள் எங்க வீட்டு முறை செய்யலைங்கிறது ஆரம்பிக்கும். இந்த சைட்ல நிச்சயதார்த்தத்துக்கு நான் கேட்ட புடவை எடுத்து கொடுக்கலன்னு சாகர வரைக்கும் அதை சொல்லுவாங்க. ஏமா தாய், அது மாதிரி 120 புடவை அதுக்காக எடுத்து கொடுத்தாலும் சரிதான், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நான் சொன்ன புடவை நீ எடுக்கல, உங்க அக்கா கெடுத்து விட்டுருச்சு அப்படிங்கிற அந்த கதையை சொல்லிட்டு அதே எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கும். அப்ப பிரிவில் நமக்கு எப்போதுமே கெட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அவர்களை பற்றிய. ஏன்னா காரணம் என்னன்னா, நான் அவரை பிரிந்திருப்பதற்கு, அவரை எதிர்த்து நிற்பதற்கு, அவர் கெட்டவர் என்று சொல்வதற்கு என் மனதுக்கு நான் நியாயப்படுத்தணும். அந்த நியாயத்தை நான் உறுதிப்படுத்தணும். நான் தொடர்ச்சியாக பல வருடங்களாக அவரிடம் விலகி இருப்பதற்கான காரணத்தை என்னுடைய மனசு கேட்க. ஏன்னா மனசு நல்ல மனசு தானே, மனுஷன் எல்லாருக்கும் நல்ல மனசு தான், நம்ம எல்லாரும் நல்லவே, நம்ம கஷ்டப்பட்டு தான் கெட்டவனாகிறோம். நல்லவனா இருக்கிறதா இங்க ஈஸி, கெட்டவனாகிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த மனசுக்கு சமாதானம் சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் பாக்குறப்ப பரவாயில்ல அந்த புள்ள வளர்ந்துருச்சுல, அப்படின்னா இவங்க நமக்கு என்ன அக்கிரமம் பண்ணாங்க, எவ்வளவு அநியாயம் பண்ணாங்க, நம்ம பேர்ல கடன் வாங்கினாங்க, தெரியாம கையெழுத்து போட்டாங்க, கட்டவரில் வெட்டி அவங்களே ரேகை ஒட்டிக்கிட்டாங்க, என்னத்தையும் யோசிச்சு பார்ப்போம். அவன் செஞ்ச தப்பை விட அவன் செஞ்சதாக நாம் கற்பிதம் பண்ண தப்பு எக்கச்சக்கம். இது எதுவுமே தெரியாம அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு அதை மண்டையில் ஏற்றி வச்சிருப்போம். ஆனா இவ்வளவு இருந்தாலுமே கூட 15 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, கல்யாண வீடுகளில் கண் சந்தித்துக் கொள்வதில்லை. ஏதாவது பெரிய கேத வீட்டில் பார்த்தா அவன் அந்த பக்கம் திரும்பிக்கான், அவன் இந்த பக்கம் திரும்பிப்பான், அவனுக்கு வச்சா அவன் கல்யாணத்துக்கு வந்தா நான் கல்யாணத்துக்குள்ள இருந்த வீடா இருந்தாலும் சரிதான். 15 ஆண்டுகாக பழைக்கு பிறகு நீங்க இப்படி போறீங்க, ஒரு கல்யாண வீட்டில் 2 பேர் சந்திக்கிறேன், நல்ல நாள் பெரிய நாள், நீங்களும் நல்ல மூட்ல இருக்கீங்க, அவங்களும் நல்ல மூட்ல இருக்காங்க, இப்படி சந்திக்கிறப்ப 2 பேருடைய கண்ணும் சந்திச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
2 பேர்ல ஒரு ஆள் என்ன செய்யுதுன்னு தெரியாம டப்புன்னு அப்படின்றார். நல்லா இருக்கியான்னு வாயால கேட்காம கேட்டுருவாள். கேட்ட அடுத்த செகண்ட் இவன் நல்லா இருக்கீங்களான்றோம். அவ்வளவுதான். இந்த கருமத்துக்கு எதுக்குடா 5 வருஷம் அடிச்சுக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் பந்தியில வெக்கமே எல்லாம் பேசிப்பேன். ஆமா நம்ம எதுக்கு சண்டை போட்டோம்? 15 வருஷம் லைஃப் போச்சா இல்லையா? லைஃப் ஹஸ் கான். இந்த 15 ஆண்டுகள்ல நீங்க 2 சகலபாடியா இருந்திருந்தா எவ்வளவு நல்லதுகிட்டு செஞ்சிருக்கலாம். அக்கா தங்கச்சியா இருந்தா எவ்வளவு நடந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு தோதாக ஒரு கசின் சிஸ்டமே கிரியேட் ஆயிருக்குமா இல்லையா? எனக்கு ஒரு சித்தி பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கிறான், எனக்கு அவன் நல்லதுகிட்ட செஞ்சிருப்பான், ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிடைச்சிருக்கும். கடைசியாக கல்யாண வீட்டில் கரிகிண்டி தின்று கொண்டு எதற்காக சண்டை போட்டோம் என்று அற்பமாக நீங்கள் நினைக்க போகிற அந்த கெட்ட விஷயத்தை தான் 15 வருஷமாக கர்ப்பத்தை சுமப்பதை போல சுமந்திருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நல்ல வேணாம நம்ம கஷ்டப்பட்டு கெட்டவனாகும். அப்ப முதல் முக்கியமான விஷயம், பழி தீர்ப்பதோ பகை பாராட்டுவதோ மனிதர்களை வெறுப்பதோ அல்ல என்னுடைய வாழ்க்கை. எல்லோரோடும் இணங்கி மகிழ்ச்சியை நோக்கி பயணிப்பதுதான் வாழ்க்கைன்னு முதல்ல நீங்க முடிவு கட்டினா மட்டும்தான் மனசை சரி பண்ண முடியும். அதை சரி பண்ணாம எதையுமே பண்ண முடியாது. அமெரிக்காவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து கஷ்டமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அந்த வேலையை கஷ்டப்பட்டு பார்க்கறது அர்த்தமா இல்லை, அந்த வேலையை தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. இதுதான் முதல் பாடமேங்க. நீங்க ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த குடும்பத்தை தூக்கி சமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப 45 வயசுல அப்படின்னா உங்களுக்கு இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை சொல்லட்டா. ஷாம்பு பாக்கெட்டை யாராவது கரெக்டா இது வரைக்கும் பிரிச்சிருக்கீங்களா? அல்பமா இருக்கும். இதுக்கும் லைஃபுக்கு சம்மந்தம் இருக்கு. அலமாரியில் ஓப்பன் பண்ணவே இதை விட்டுறா போறேன் சொல்றேன். ஷாம்பு பாக்கெட்டை இப்படி இழுத்து பார்ப்போம். இழுத்து பார்த்துட்டு அப்புறம் வாயில் ஏற்றோன்னே பாதி ஷாம்பு வாய்க்கு போயிடும். அதை கொப்புளிச்சு துப்புறதுக்குள்ள அடே அப்பா 3 நாள் நுறையா வரும். ஒரு சந்தேகம் நமக்கே வந்துடும், நுரல்லி சாவரமோன்னு. சோப்பு கவரை கரெக்டா பிரிச்சது உண்டா? சிப்ஸ் பாக்கெட் கவரை கரெக்டா பிரிச்சது உண்டா? இவ்வளவு எதுக்கு? புரோட்டாவை பிரிச்சு போட்டுவிட்டு அந்த மேல அந்த கட்டி கொடுப்பான் இல்ல, அவனை புரோட்டா கடைக்காரனை திட்டாம என்னைக்காவது அதை கழட்டி இருக்கீங்களா? ஆனா தினந்தோறும் பார்சல் வாங்கி திங்கிறீங்களே மக்கா, ஏன் ஓப்பனே பண்ண முடியல? காரணம், அத்தனை வருஷமா நீங்க அதை தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பொறுமை இல்லை. அவ்வளவு தூரம் பாக்கெட்டு போட்டவன் பிரிக்கிறவனுக்கு கஷ்டமா இருக்குன்னு அழகா அந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்துருப்பான். அந்த கட்டுல கையை வச்சா அது ஆட்டோமேட்டிக்கா கட்டாயி அழகா வரும். நமக்கு பொறுமை இல்லை. அப்ப 15 வருஷமா நீங்க ஷாம்பு பாக்கெட், நீங்க சாரி நாம இப்ப கூட தப்பா தான் கழிச்சேன். நான் வாய் கொப்பளிச்ச ஞாபகத்தோட தான் இந்த பேசிட்டு இருக்கேன். அப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான், பழகுனதுதான், தொடர்ச்சியாக நாம் தவறாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் பிரச்சனை அங்க இல்ல, நாம் அதை தப்பா செஞ்சுட்டு இருக்கோங்கிறதுல இருக்கு. அது நமக்கு புரியணும். அப்ப நம்ம தப்பா வாழ்ந்துட்டு வாழ்க்கை நல்லா இல்லைன்னு பேசவே கூடாது. இப்ப முதல் முக்கியமான விஷயம், முதலில் ஒரு முடிவுக்கு வாருங்கள். the very purpose of life is living. வாழ்வதலின் முதல் நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். அந்த வாழ்வினுடைய மகிழ்ச்சியை கிடைக்கிற எந்த கூறுகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற துணிச்சல் நமக்கு வரணும். தேவையில்லாம மனசுக்குள்ள விரோதத்தையும் வன்மத்தையும் இவன் இப்படி அவன் அப்படி அப்படின்னு சேர்த்து குப்பையை கொட்டுறதுக்கு பதிலாக முதல்ல நான் சந்தோஷமா இருக்கணும்ப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல அது தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நான் சொல்றது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். மனதுக்குள்ள எவ்வளவு நெகட்டிவ் என்ன வந்தாலும் அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ண விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டியை கொண்டாடாம இருக்கு. நெகட்டிவிட்டியை கொண்டாடுறதா நமக்கு பிடிக்கும். வாட்ஸ்அப்லேயே கூட இன்றைய தத்துவம்னு ஒன்று வரும். எவனாவது படிச்சிருக்கோம்? இன்றைய திருக்குறள்னு ஒன்று எவனோருத்தர் அனுப்புவார், ரைட்டா? சில பேர் டெய்லி ரோசா பூ அனுப்பாங்க. அது ஏன் அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை வருஷமாடா ஒருத்தனை நீங்கள் லவ் பண்ணுவீங்க? தினந்தோறும் காலை வணக்கம் அப்படின்னு ரோஜா பூ அனுப்புவாங்க. புதுசாக அனுப்புறான்னு பரவாயில்ல, ஒரே ரோஜா பூ, வாடாத ஒரு டிஜிட்டல் ரோஜா பூவை தினந்தோறும் அனுப்புவாங்க. எவ்வளோ பேர் இந்து ஒரு தகவல் அனுப்புகிறான், எவ்வளோ பேர் நல்ல விஷயம் அனுப்புகிறான், எவ்வளோ பேர் திருக்குறள் அனுப்புகிறாங்க. எதையாவது திறந்துருக்கீங்க? கழுத்தறுத்து கொலை அப்படின்னு காலையில் 6:30 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பான் பாரு. உடனே ஓப்பன் பண்ணி படிச்சுவிட்டு தூங்குற பூரா பையன் சாவடி 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு. ஏன்னா நெகட்டிவிட்டியை செலிப்ரேட் பண்ணு. ஏன்னா மைண்டு அப்படி வீக் ஆயிரு. மைண்டு வீக் ஆயிரு. அலமாரியை பார்க்குறவங்க தான் அலமாரியை குப்பை தொட்டியாக பார்த்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ள தான் வைப்பீங்க. நம்ம வீட்டு டைனிங் டேபிளில் நீங்கள் கவனிச்சிட்டீங்கன்னா தெரியும், எந்த சாமானாக இருந்தாலும் அங்கே தான் வைப்பான். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? சாப்பாட்டு ஐட்டம் தவிர பீதி அவ்வளவும் இருந்தால் அதன் பேர் டைனிங் டேபிள். நம்ம வீட்டில் கவனிச்சு பாருங்க, வாழைப்பழம், சாவி கொத்து, ஹெல்மெட்டு, பழைய பேப்பரு, குப்பை, பல்லு குத்துற குச்சி, இது எல்லாம் கிடக்கும். நடுவில் இருக்கும், ஹால் நடுவில். உலகத்திலேயே நடுகாலில் குப்பை தொட்டியை வச்சு நடமாடி தெரிகிற பரம்பரை நம்ம பரம்பரை. அப்படிதான் வச்சிருக்கோம் அதை. அப்போ தேவையானதை அங்கே நம்ம வைக்கிறோமா அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் ஜஸ்ட் பாஸ் ஆன் பண்ணு. அது நம்மளை ஈர்க்கும். அதுதான் இயல்பு. நல்ல விஷயம் ஈர்க்காது, கெட்டது தான் ஈர்க்கும். இப்போ இவ்வளோ பொறுப்பான அம்மா அப்பாலாம் நம்ம இருக்கோம். நம்ம என்னைக்காவது ஒத்துக்கிட்டு இருக்கோமா? வாட்ஸ்அப்பில் நம்மளை பற்றி திட்டி வந்தால் நம்மளே தான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த காலத்து அம்மா அப்பாக்கள் சரியில்லை, தங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதே இல்லை, அவர்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எப்பொழுது பாருங்கள் செல்போனை நோண்டி கொண்டே இருக்கிறார்கள். முன்னாலெல்லாம் அப்படி பொறுப்பாக இருந்தார்கள், கிழித்தார்கள். என்ன பொறுப்பாக இருந்தாங்க? இப்போ தான் பொறுப்பாக இருக்கும். நம்மளை கில்ட்டிலே வச்சிருக்குது. இப்போ மாதிரி அம்மா அப்பாக்கள்லாம் அப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டாங்களா? என்ன ஞாபகம் இருக்கா என்ன உங்களுக்குலாம்? ஸ்கூட்டியில் தூக்கிட்டு காலையில் 6 மணிலேருந்து அலையுது அம்மாக்கள். 5 டிகிரி படிச்சுங்க இந்த பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள. அப்படி பார்த்துக்கிறோம் பிள்ளைங்களை, அப்படி பார்த்துக்கிறோம். அப்படி பார்த்துக்கிட்டா நமக்கு யாராவது பிள்ளை இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு சொன்னால் உடனே ஆமாங்கிறோம்.
பிள்ளைகள் அவ்வளோ பொறுப்பா இருக்காங்க. எவ்வளோ பொறுப்பா இருந்தாலும் சரி, இந்த காலத்து பிள்ளைகள் மோசம் அப்படின்னா உடனே ஆமா அவ்வளோ பேர் மோசங்க. அது ஒரு மைண்ட் செட். அதான் சொல்லல, மைண்ட் எப்பவுமே நெகட்டிவிட்டி நோக்கி பாஸ் ஆன் பண்ணும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு வச்சுங்களேன், இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டீங்க. நான் இப்போ வந்து வரிசையா இந்த மனிதர்கள் துரோகமானவர்கள், இந்த துரோகமான மனிதர்களுக்கு எதிராக நீங்களும் துரோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு வச்சுங்களேன், உடனே கை தட்டுவாங்க. ஆமா கரெக்ட், துரோகமானவன். ஏன் ஒருத்தன் கை தட்டுறா? நம்ம பேசுறப்ப நல்ல விஷயம், அதனால சப்பையா இருக்கு. ரைட்டு தானே? மனசு லேசா இருந்தா மனசு கடுசாவே இருக்கும். எப்போதும் அப்படியே ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி முழுங்கின மாதிரி பாரமா இருக்கணும், பழகிருச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.